மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம முந்தானேத்து நினைக்கிறேன் இந்த TN 2026 படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த படத்தில் என்ன மாதிரி கதை இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த படத்தை எப்போ வந்து எடுத்தாங்க, எவ்வளோ சீக்கிரம் எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்போம். முன்னுக்கு பின் முறைனா நிறையா அந்த இன்டர்வியூவில் இருந்துச்சு. அதுவாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கத்திக்கினே இருப்பார், சினிமாவில் இருக்கிறவங்க பின்னாடி போகாதீங்க, நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு. அந்தாலும் ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சு வச்சுருக்காப்புல அது. அப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக ஒருத்தர் இருப்பார், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவரெல்லாம் அறிக்கை விடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ போடும்போது இந்த கிளிப்பு மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சு விட்ருப்பேன். அந்தால ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிகன் பின்னாடி போகாத, நாட்டை நடிகன் பின்னாடி கொடுத்து நாசம் பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு தெருக்கு வீதிக்கு வீதி நின்று கத்திக்கிட்டு என்ன மாதிரி கேவலமான ஒரு வேலையை பந்தால் பண்ணி வச்சிருக்காரு. பார்ப்போமா? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை இது. இப்போ வரப்போகிற இந்த பிரதீப் ரங்கநாதன் அவன் படத்துடைய ஒரு ட்ரெய்லரில் வந்த போர்ஷன் இது. அதாவது நடிகை பின்னாடி போதன்னு சொல்லிட்டு இந்த ஆளு போய் சினிமாவில் நடிச்சு திரிகிறான். எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்கள். இவன் பின்னாடி எப்படி இந்த தம்பி தங்கிகள் போகிறாங்கன்னு நமக்கு புரியல. ஏன்டா நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கீங்க, கண்ணு முன்னாடி இருக்குது, கண்ணு முன்னாடி அந்த ஆள் என்ன பேசுகிறான்னு பார்க்குறீங்க. நடிகர் பின்னாடி போகாதேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் படத்தில் நடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் சீமான் தான் கரெக்டு, விஜய் தப்புன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல. ஒருவேளை இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சீமான் நடித்தாலுமே வந்து அவர் தான் வந்து தமிழ்நாட்டு மேலே அக்கறையாக இருக்கார், அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய மண் வளம் நீர் வளம் எல்லாத்தையும் காக்கிறதுக்கு பேசுகிறாரு, அவர் தான் போராடுறதுக்கு மக்களை தூண்டுறாரு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவங்கெல்லாம் வந்து பின்னாடி போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவர் உண்மையாலுமே மக்களுக்காக இருக்காரா இல்லையா அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மக்களுக்காக இல்லைடா முட்டா பசங்களா. 250 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் எனக்கு இனிமேல் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொல்கிறவர், அந்த கேட்டகரி எங்கே இருக்குது? இனி நான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிற கேட்டகரி எங்கே இருக்குது? நடிகன் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போ மட்டும் அரசியல் களத்தில் வந்து வேலை பண்ணிவிட்டு மீதி வருஷமெல்லாம் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, ஆடியோ லான்ச்சுக்கு போகிறது, அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு போகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்த்து போய் ரிவ்யூ பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பார்ட் டைமாக வந்து அரசியல் பார்த்துட்டு ஃபுல் டைமாக சினிமாவை பார்க்குற சீமான் நல்லவனா? எப்படா நீங்களாம் திருந்த மாட்டீங்க? அந்த ஆள் இந்த வீடியோ கிளிப்பு கூட இன்னொன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, அதையும் போடுறேருங்க. என்ன நீ தானே நீங்க போலீஸ்காரனோட வந்த? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. கேடுகட்ட கூட்டம் என் கூட்டம் இருக்கு. இது ஐயோ தலைவர் எங்க தேடு வாங்குறீங்க? திரையரங்குல தான். சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன், அவன் தலைவன் இல்ல. ஆமாண்ணா, நீ சொன்னது தானே, நீ இப்போ சொன்னிய அதுதானா 100க்கு 100% ஒரு கேடுகட்ட கூட்டம் உன் கூட்டம், அதுதான் கரெக்டு. ஒரு 100% இது செட் ஆகும். ஒரு கேடுகட்ட கூட்டத்தை தான் வச்சுருக்காப்புல சீமான் அப்படின்றத அவர் வாயிலே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் யார் என்னன்றதை சீமான் உங்கள் நொன்னனே சொல்லியிருக்காரு. மக்களே தெரிஞ்சுக்கிங்க, மக்களே இல்லை தம்பி தங்கையிலே தெரிஞ்சுக்கிங்களேன், நீங்கள்லாம் ஒரு கேடுகட்ட கூட்டம் அவன் பின்னாடி போகிறனால அப்படின்றப்பல. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த TN 2026 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது ப்ரெஸ் மீட்டு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த ஏகப்பட்ட கேள்விக்கு சொன்ன பதிலாம் என்னென்னா, இல்லை நாங்கள் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடத்தலை, நான் வந்து தம்பி ஆதவ கிட்ட வந்து பேசிட்டேன்னு சொல்லி ராமையா சொன்னதாக இருக்கட்டும்,
இவர் வந்து சிங்கம் மாதிரி அவரை போய் நாங்கள் எப்படி அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தோடைய டேரக்டரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் வந்து அவர் வந்து இது பண்ணலை அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் நம்ம அவங்கள்ட்ட போய் ப்ரெஸ் மீட் எடுத்தோம்னா அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு இன்னொரு ஸ்டேட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, நாங்கள் அவரை தான் ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி அந்த வீடியோவில் சொன்னேன். அதே தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன் அந்த டேரக்டரு. தெரியும், ஏன்னா அதை தான் சொல்லுவாங்கன்னு தெரியும், அதுதான் தெரியும். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த படத்தை வந்து விஜய் அசிங்கப்படுத்துகிற மாதிரி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், என்னது நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாந்து பதிவு பண்ணாங்க. அப்படின்னா என்ன, நீங்களாம் வாங்க வந்து விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கருத்து சொல்லுவீங்களா. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு விஜய் அவர்களை மாதிரி இமிட்டேட் பண்ணி ஒரு சீனை வைப்பீங்களாம், அதுக்கப்புறமா அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களையே வந்து கேட்பீங்களாம். நாங்கள் வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை இப்படி பார்க்கறலாம் பண்ணலப்பா அப்படிலாம் செய்யலப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் சொல்லணுமா. எங்களை பார்த்தா என்னடா ஈவா குமாரி தேர்தலை, நாங்கள் என்ன கொத்தடிமையில் நாய்டல் குரூப்ஸாடா, ஏன்டா அரிகட்ட முட்டா போயிடலாம். நீங்கள் படத்தை எடுத்துட்டீங்க, எப்படி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு அசிங்கம் தான் படுத்த போகிறீங்க, இல்லை ஒன்று வந்து நடிகர் நாடாட்ட குழான்ற மாதிரி டைலாக்லாம் வருது. அதில் சன் நியூஸ்கார மாதிரி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்குறான், அவன் வந்து கேள்வி கேட்குறேன் நடிகர் எப்படி நீங்கள் பின்னாடி போகிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறான். அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது, விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் அதை வந்து கொண்டு போய் முடிப்பீங்கன்னு. அதனால் இந்த டயத்தில் அதுவும் எப்போ தெரியுமா அந்த படத்தை அவங்களே சொல்கிறாங்க, இந்த படத்தை நாங்கள் வந்து அக்டோபர் நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் டிசம்பரில் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ எத்தனை ஒரு மாதங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அக்டோபர் நவம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாதம் தான் இருக்குது. 5 மாதத்தில் ஒரு படத்தை எடுத்து 6ஆம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னா, அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த டயத்தில் அந்த படத்தை விட்டு ஏதாவது ஒரு டிஃபேம் பண்ணணும் தளபதிக்கு அப்படின்னு. ஸோ வாட் எவர், நான் அன்றைக்கே சொன்னது தான், படத்தை போய் பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மற்றபடி அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம சேரன் இவர் படம்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பார், அதனால தான் என்னவோ தெரியல 2 வருஷம் கழித்து ரொம்ப ஸ்லோவாக அவர் அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன விட்டுருக்காரு அறிக்கையில், நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசணும், அதற்கான தீர்வை பற்றி பேசணும், அதற்கான அடுத்த கட்ட என்ன செயல்ன்றதை பற்றி பேசணும். அதை விட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நான் வேணுமா ஸ்டாலின் வேணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியல, அப்படி உங்கள் ரசிகர்கள் கூட தெரியாது, அப்படி என்ன தான் பிரச்சனை, ஏன் நீங்கள் இந்தளவுக்கு திமுக எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அது பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. ஸோ நம்ம சேரன்கிட்ட வந்து என்ன கேட்குறோம்னா, சேரன் நீங்கள் என்ன 2 வருஷம் கோமாவில் இருந்தீங்களா அப்படின்னு தான் கேட்கணும். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏது நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்து தானே இருந்தீங்க. இங்கே அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த பக்கம் குடும்ப அரசியல் எதிர்க்கிற விச் மீன்ஸ் திமுக, இந்த பக்கம் வந்து பாசிச அரசியல் எதிர்க்கிற விச் மீன்ஸ் மதவாத அரசியல் பிஜேபி, இவங்க 2 பேரையும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக தான் அப்ரோச்சில் தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப கடகா உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அக்கறையோடு கேட்குற மாதிரி இது ஸ்ட்ரீட்டை போட்டிருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப டீசெண்டாக தான் அப்ரோச் பண்ணார். அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டும்தான் பேசினாரே ஒழிய முக ஸ்டாலின் பேரை சொல்லி வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணணுமோ இல்லை அங்கிள்னு பேசணுமோ அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கல. ஆரம்பித்து விட்டது அவங்க தானேயா, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க தானே நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஏன் பேரை சொல்ல மாட்டாரா, இவர் வந்து அந்த இப்போ பாசிஸ்ன்றாரு பாயாசன்றாரு, ஏன் தைரியம் இல்லை, திமுக பேரை சொல்ல மாட்டாரா, திமுக கட்சின்னு சொல்ல மாட்டாரா, இப்படின்னு நோண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது அவங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறேன், அதை பண்ண மாட்டேங்கிறேன், இதை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சது அவங்க. அவர் மேலே போடாத அவதூறு கிடையாது, அவருக்கு போடாத முட்டுக்கட்டை கிடையாது, அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனைன்றது 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க சேரன் இப்போ வந்து கேட்குறீங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பிரச்சனைன்னு. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை கிடையாது. அவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் இந்த திமுக நிர்வாகம் சரியில்லை, அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நிர்வாகம் பண்ணணும், நான் வந்து நல்ல நிர்வாகம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்திருக்காரு அரசியல் களத்துக்கு. அப்போ அவர் அந்த இடத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை தான் விமர்சனிக்கணும், திமுக பற்றி தான் அவர் பேசுவார். திமுக செஞ்சுருக்கக்கூடிய அவலங்கள் அவலங்களை பற்றி தான் பேச முடியும். இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறாருன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை. கரூர் சம்பவம் அப்போல்லாம் சேரன் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, இந்த பக்கம் பேசலை அந்த பக்கம் பேசலை, சரிப்பா இது அந்த பக்கம் பேசல இந்த பக்கம் வாயை மூடிட்டு இருந்தீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ ஏன் பேசுகிறீங்க, இன்னும் 10 நாள் 15 நாள் தானே இருக்குது, இவ்வளோ நாள் அப்போ என்ன கோமாவில் இருந்தீங்களா?
ஏன் நல்லா படம் எடுக்கிற ஆளுங்களா நீங்கள்? உங்கள் படம்லாம் பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம். ஏன் அப்படி இருக்கிறீங்க? நீங்கள்லாம் தமிழ்காரன் தானே. ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் குலத்தில் வந்தால் உங்களுக்குலாம் என்ன அப்படி பற்றிக்கிட்டு எரியுது? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எல்லாம் தமிழன்றீங்க, ஆனால் ஒரு தமிழன் வந்து உள்ளே வந்துட்டாருன்னா யாரும் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ எவனுமே இங்கே நல்லவன் கிடையாது, எல்லாம் சுயநலவாதி தான். என்ன ஜென்மங்களோட மக்களே பார்த்துக்கிங்க. ஒரு மனுஷனை ஒட்டுமொத்த திரையுலகத்தில் இருக்கிறவங்களும் எதிர்க்கிறாங்க, ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பணம் படைத்தவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான் இப்போ விஜய் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். பட் பணம் வச்சுருக்கவன், பதவியில் இருக்கிறவன் எல்லாருமே விஜய் வரை எதிர்க்கிறாங்க. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம மேலெல்லாம் இங்கே இருக்க எவனுக்குமே அக்கறை கிடையாது. புரியுதுங்களா? நம்மளை வச்சு நல்லா பணம் சம்பாதிக்கணும். நம்மளை வந்து அவனுக்கு பொறுத்த வரைக்கும் வி ஆர் கன்சியூமர்ஸ், அவ்வளோதான். படம் பார்க்குறது, அவன்கிட்ட இருக்க பொருள் வாங்குறது, அவன் சொல்கிறத செய்கிறது, இப்படி அவனுக்கு ஓட்டு போடுறது, இது மட்டும்தான் நம்ம தேவையை ஒழிய நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அக்கறையெல்லாம் எவனுக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியுது. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் உள்ளே வந்து தான். இவர் மட்டும் இந்த அரசியல் களத்தில் வரல அப்படின்னா சத்தியமாக நமக்கு யாருக்குமே இந்த மாதிரி இந்த அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்காது. நமக்கு புரிதலே இருந்தால் கூட அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்க முடியாது. இப்போ எனக்கெல்லாம் ஒரு புரிதலே இருந்தால் கூட நம்ம அதை யார்கிட்ட போய் சேர்க்க முடியாது, அதுவும் பேச முடியாது. நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதோ நம்ம பொழப்பு ஓடுதுன்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். இப்படி தான் பண்ண முடியுமே ஒழிய நம்மளும் ஒரு சுயநலமாக எங்கேயாவது கிடைக்காதா ஏதாவது யாராவது வச்சு தான் பண்ண அப்படி தான் இருப்போம் முடியும். நமக்கு அரசியல்னா என்ன, பொது நலம்னா என்ன, மக்களுக்காக சேவைனா என்ன அப்படின்ற பற்றிலாம் நம்ம பேசவும் மாட்டோம், தெரியவும் தெரியாது. நம்மளை சுற்றி இருக்கிற அரசியல் அதை பற்றி நமக்கு பெருசாக ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஸோ இப்படி தான் வந்து வாழ்க்கை ஓடி இருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி ஸ்கூல் பசங்கள்லேருந்து இன்றைக்கி அரசியல் பேச வச்சுருக்காரு அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் 2026 23 மறந்துடாதீங்க. சொன்ன மாதிரி காலையில் வெள்ளன போய் ஓட்ட போட்டுருங்க. ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.